ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவில் வந்து காட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இது வாராகி அம்மன் சோழர்களின் வாழ்வில் எவ்வளவு முக்கிய பங்காற்றினார் என்பதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றும் தஞ்சை பெரிய கோவிலுக்குச் செல்லும் பக்தர்கள் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வாராகி அம்மன் சன்னதியையும் தரிசித்துச் செல்கின்றனர். வாராகி அம்மன் மந்திரம் மற்றும் பலன்கள். சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். வாராகி அம்மனின் அருளைப் பெற்றுத் தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு காணலாம். ஓம் வாம் வாராகி நம. ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த வாராகி அம்மனுக்குரிய மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்றால் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். பொருளாதாரச் சிக்கல்களால் அவதிப்படுபவர்களுக்கு வறுமை ஒழியும். தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும். எதிரிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களையும் சமூகத்தில் ஏற்படும் எதிர்ப்புகளையும் நீக்கும் ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு உண்டு. மேலும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். இது மன அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கும்.